இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதுச்சேரிக்கு வருகை. துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு. உல்லாசமாக இருக்க பெண்கள் புகைப்படங்களை சமூக வலைதளம் மூலம் அனுப்பி பல லட்சம் ரூபாய் மோசடி. கடலூர் பெண்ணை கைது செய்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை அதிரடி. புதுச்சேரியில் அதிவேகமாக பயணிக்கும் வாகன ஓட்டிகளுக்கு அதிரடி அபராதம். நவீன கருவியை பயன்பாட்டில் கொண்டு வந்த போக்குவரத்து காவல்துறை. புதுச்சேரியில் புரட்டாசி மாத எதிரொலி. மீன் மற்றும் இறைச்சி கடைகள் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடியது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஆளுநர் மாளிகை வந்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மரியாதை நிமித்தமாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேசினார். துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், ஜான்குமார், வெங்கடேசன், அசோக் பாபு, ராமலிங்கம் ஆகியோரும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்வின் போது தலைமை செயலர் சரத் சௌஹான், துணைநிலை ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன் ஆகியோரும் உணர்ந்தனர். உல்லாசமாக இருக்க பெண் வேண்டுமா என சமூக வலைதளத்தில் விளம்பரம் அனுப்பி 50க்கும் மேற்பட்டவர்களை ஏமாற்றி பணம் பறித்த கடலூர் பெண்ணை புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர். தஞ்சாவூரை சேர்ந்தவர் விக்னேஷ் புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேலாளராக உள்ளார். கடந்த 13ஆம் தேதி உல்லாசமாக இருக்க பெண் வேண்டுமா என வாட்ஸ்அப்பில் தகவல் வந்ததை அடுத்து அதிலிருந்து மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். மறுமுனையில் பேசிய பெண் எந்த மாதிரியான பெண் வேண்டும் எனவும் அதற்கான பணம் குறித்தும் பேசியுள்ளார். அடுத்த சில நிமிடங்களில் விக்னேஷ் தொலைபேசிக்கு சில பெண்களின் புகைப்படத்தை அனுப்பி இதில் யார் வேண்டும் என தேர்ந்தெடுக்க கூறினார். விக்னேஷ் தனக்கு பிடித்த ஒரு பெண் புகைப்படத்தை தேர்வு செய்து அந்த பெண் கூறியபடி முன்பணமாக அவரது ஜிபே எண்ணுக்கு 5000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த விக்னேஷ் சைபர் கிரைம் காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். காவல்துறையினர் பணம் அனுப்பப்பட்ட மொபைல் எண்ணை கொண்டு வங்கி கணக்கு மூலம் விசாரித்த போது கடலூரை சேர்ந்த காயத்ரி என்பது தெரியவந்தது. காயத்ரியை கைது செய்த காவல்துறையினர் அவரது வங்கி கணக்குகளை ஆய்வு செய்த போது கடந்த 6 மாதங்களில் 50க்கும் மேற்பட்டோரிடம் 4 லட்சத்திற்கும் மேல் பணம் பறித்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நவீன ஸ்பீட் ரேடார் கன் மூலம் அதிவேக வாகனங்களுக்கு அபராதம் விதித்து போக்குவரத்து காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் போக்குவரத்து விதிமீறல் அதிகரித்து வருகிறது. சிக்னல்களை மதிக்காமல் சிவப்பு சிக்னல் விழுந்த பிறகும் கடந்து செல்வது, சிக்னல்கள் ஸ்டாப் லைனை தாண்டி வாகனங்களை நிறுத்துவது, ஃப்ரீ லெஃப்ட்டுக்கு வழிவிடாமல் அடைத்து கொண்டு நிற்பது, சிக்னல்களில் குறிப்பிட்ட வேகத்தை அளவை விட அதிவேகத்தில் வாகனங்களை ஓட்டி செல்வது, ஒன்வேவில் எதிர் திசையில் வாகனங்களை ஓட்டி வருவது போன்ற போக்குவரத்து விதிமீறல்கள் நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்க போக்குவரத்து காவல்துறையினர் தீவிரமாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அதிவேக வாகன ஓட்டிகளுக்கு உடனடி அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதற்காக ஸ்பீட் ரேடார் கன் வாங்கப்பட்டுள்ளது. இந்த நவீன கருவி மூலம் அதிவேகமாக வாகனங்களை கண்டறிந்து வருகின்றனர். புதுச்சேரியில் உள்ள 4 போக்குவரத்து காவல் நிலையங்களுக்கும் தலா 1 வீதம் மொத்தம் 4 ஸ்பீட் ரேடார் கன் வாங்கப்பட்டுள்ளது. நிலையில் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் கோரிமேடு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சுரேஷ் பாபு தலைமையில் காவல்துறையினர் ஸ்பீட் ரேடார் கன் மூலம் அதிவேக வாகன ஓட்டிகளை கண்டறிந்தனர். அதிவேகமாக வாகனங்களை ஓட்டுபவரை கண்டறிந்து அவர்களுக்கு அபராதம் விதித்தனர். சம்பந்தப்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கனரக வாகனங்களுக்கு 2000 ரூபாயும் மற்ற வாகனங்களுக்கு 1000 ரூபாயும் அபராதமாக விதிக்கப்படுகின்றது. இதற்கான செல்லான் சம்பந்தப்பட்ட வாகன ஓட்டிகளிடம் வழங்கப்பட்டு அபராதம் வசூலிக்கப்படும் என போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்தனர். புதுச்சேரியில் புரட்டாசி மாதத்தையொட்டி பெரும்பாலான மீன் மற்றும் இறைச்சி கடைகள் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. புரட்டாசி மாதம் பக்தர்கள் விரதமிருந்து பெருமாளை வணங்குவது வழக்கம். அதன்படி கடந்த 17ஆம் தேதி புரட்டாசி மாதம் பிறந்தது. இதையொட்டி பக்தர்கள் விரதம் கடைபிடிக்க தொடங்கிவிட்டனர். வழக்கமாக வார விடுமுறை நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அசைவ உணவு சாப்பிட அசைவ பிரியர்கள் ஆர்வம் காட்டுவர். புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை கடந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆன போதிலும் மீன் மற்றும் இறைச்சி கடைகளில் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் புதுவை பெரிய மார்க்கெட், சின்ன மார்க்கெட், முதலியார்பேட்டை மார்க்கெட் மற்றும் சாலையோர மீன் கடைகளும் வெறிச்சோடி காணப்பட்டன. இந்த மாதம் முழுவதும் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை மந்தமாக இருக்கும் என வியாபாரிகள் தெரிவித்தனர். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த புதுச்சேரியின் முன்னாள் அமைச்சர் தலைமையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது.
மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அமைச்சர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் 16க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் கிழக்கு கடற்கரை சாலை சிவாஜி சிலை சதுக்கத்தில் ஒன்று திரண்ட காங்கிரஸ் கட்சியினர் கண்டன கோஷமிட்டனர். தொடர்ந்து லாஸ்பேட்டை காவல் நிலையம் வரை பேரணியாக சென்று காவல் நிலைய ஆய்வாளரிடம் புகார் மனு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த சனிக்கிழமை இரவு பெய்த கனமழையினால் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. புதுச்சேரியில் வரும் 27ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் மற்றும் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமை முதல் 27ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த சில நாட்களாக புதுச்சேரியில் காலை நேரங்களில் அதிக வெயிலும் இரவு நேரத்தில் மழை பெய்து வருகிறது. நிலையில் சனிக்கிழமை இரவு இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. புதுச்சேரி காரைக்காலில் ஒரே நாளில் 51 பேருக்கு டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக மக்கள் அதிக அளவில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வருகின்றனர். அவர்களிடமிருந்து இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுகள் அனுப்பப்படுகிறது. அதில் பெரும்பாலானவர்களுக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இது தவிர சிக்கன்குனியா வைரஸ் காய்ச்சலும் பலர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். நாள்தோறும் 20க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. சனிக்கிழமை அன்று ஒரே நாளில் மட்டும் புதுச்சேரியில் 23 பேருக்கும் காரைக்காலில் 14 பேருக்கும் டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களை தவிர புதுச்சேரியில் வசிக்கும் தமிழக பகுதியைச் சேர்ந்தவர்கள் 14 பேருக்கும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக டெங்கு குறித்து மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. நீட் அல்லாத படிப்புகளுக்கு சென்டாக் 4ஆம் கட்ட கலந்தாய்வு முடிவு வெளியிடப்பட்டு 25ஆம் தேதிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும் என சென்டாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நீட் அல்லாத படிப்புகளுக்கு சென்டாக் 4ஆம் கட்ட கலந்தாய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் இடம் கிடைத்தவர்கள் வருகின்ற 25ஆம் தேதிக்குள் கல்லூரிகளில் சேர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுவையில் நீட் அல்லாத படிப்புகளுக்கான பிடெக் தவிர்த்து 4ஆம் கட்ட கலந்தாய்வுக்கு மாணவர்கள் தங்கள் விருப்ப பாடங்கள் கல்லூரிகளை தேர்வு செய்து சென்டாக்கில் ஆன்லைன் மூலம் சமர்ப்பித்திருந்தனர். நிலையில் சென்டாக்கின் 4ஆம் கட்ட கலந்தாய்வு முடிவுகள் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. இதில் ஆட்சேபனைகள் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்குள் தெரிவிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த 4ஆம் கட்ட முடிவில் இடம் கிடைத்தவர்கள் வருகின்ற 25ஆம் தேதிக்குள் அந்தந்த கல்லூரியில் சேர வேண்டும் என சென்டாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மின்துறை தனியார் மயம் விவகாரம் குறித்து அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடும் கண்டனம். புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதுச்சேரியில் மின்துறை தனியார்மயமாக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டதாகவும் இது சம்பந்தமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற கட்சித் தலைவர் என்ற அடிப்படையில் கடந்த 2020ஆம் ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தான் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது அப்போதைய முதலமைச்சர் நாராயணசாமி மின்துறை தனியார்மயமாக்கப்படாது என ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் மின்துறை அமைச்சர் விளக்கம் கொடுக்கும் போது மறைமுக கட்டணத்திற்கும் சேர்த்து மக்கள் புரிந்து கொள்ளும் அளவில் விளக்கம் கொடுத்தால் நல்லதாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். மின்துறை தனியார்மயமாக்குதல் சம்பந்தமாக எந்தவிதமான ஏமாற்று பொய் செய்திகளையும் மக்களிடம் தெரிவிக்காமல் தெளிவான விளக்கங்களை புதுச்சேரி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். அதேபோன்று புதுச்சேரி அரசின் ஒரு துறையாக இருக்கும் மின்துறையை ஒரு கார்ப்பரேஷனாக மாற்றம் செய்ய முடிவு செய்தது இந்தியா கூட்டணியில் தற்போது உள்ள காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் என்பதையும் மக்கள் மறந்துவிடக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். ஒட்டுமொத்தத்தில் மின்துறை தனியார் மயமாக்கப்படுவதல் மற்றும் மின் கட்டண உயர்வுகள் சம்பந்தமாக மின்துறை அமைச்சர் சொல்வது போன்று காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் அரசியல் நாடகம் நடத்தலாம் என்றும் மின்துறை தனியார் மயமாக்கப்படும் என்ற மக்கள் விரோத செயலை ஆரம்பத்தில் இருந்தே உண்மையாக எதிர்த்து வரும் ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்று அந்த செய்திக்குறிப்பில் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அகத்தியர் கோட்டம் பகுதியில் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட 15 அடி உயர ஸ்ரீ எமவராகி அம்மன், ஸ்ரீ காலபைரவர் சுவாமிகளுக்கு நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் முத்திரைப்பாளையம் அகத்தியர் கோட்டத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வனபத்ர காளியம்மன், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன், ஸ்ரீ மார்க்கண்ணியம்மன் ஆலயத்தில்
21 அடி உயர காளியம்மன், பிரணவபுரீஸ்வரர், வனவராகி, பிரத்திங்கரா தேவி, வக்ரகாளியம்மன் ஆலயத்தின் 1ஆம் ஆண்டு விழா மற்றும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 15 அடி உயர ஸ்ரீ யமவராகி அம்மன், ஸ்ரீ காலபைரவர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா தொடங்கியது. சனிக்கிழமை வாஸ்து சாந்தி, யாகசாலை பிரவேசம், முதல் கால யாக பூஜை, பூர்ணாகுதி, தீபாரதனை, 2ஆம் கால யாக பூஜை நடத்தப்பட்டன. ஞாயிற்றுக்கிழமை காலை பூர்ணாகுதி, தீபாரதனை, யாத்ரா தானம், கடம் புறப்பாடு நடத்தப்பட்டு விழாவின் முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. யாகசாலையிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட 15 அடி உயர ஸ்ரீ யமவராகி அம்மன் மற்றும் ஸ்ரீ காலபைரவர் சுவாமி சிலைகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுவாமி சிலைகளுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியை சுற்றியுள்ள திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகி சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரியின் பிரதான சாலையான 45 அடி சாலையின் நடுவே உள்ள பள்ளம் மூடப்படாததால் விபத்து ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. புதுச்சேரியின் பிரதான சாலையில் ஒன்றான 45 அடி சாலையில் அதிக அளவில் வாகனங்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் சாலையின் நடுவே பாதாள சாக்கடை மூடி உள்ள இடத்தில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியை கடந்து செல்வோர் பள்ளத்தில் விழுந்த விபத்து ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. வரும் காலம் மழைக்காலம் என்பதால் அந்த பள்ளத்தை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதியை கடந்து செல்பவர்கள் கூறி வருகின்றனர். சமீபத்தில் அந்த பள்ளத்தை கடந்து சென்ற இருசக்கர வாகனத்தில் பயணித்த இருவர் பள்ளத்தில் தவறி விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு அப்பகுதியை கடந்து செல்பவர்கள் மேலும் இந்த பள்ளத்தில் விழாமல் இருக்க உடனடியாக அந்த பள்ளத்தை மூடும்படி அப்பகுதியில் உள்ள மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். 45 ரோட்டில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பள்ளத்தில் வந்து ஒரு பாப்பா லைஃப் வந்து விழுந்துருக்காங்க. பள்ளத்தை வந்து உடனே மூடணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த டைம் இப்போ டே டைமில் வந்து விழுறாங்க அப்படின்னும் போது நைட் டைமில் வந்து சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. இந்த இடம் கொஞ்சம் டிம்மாக இருக்கும் லைட் எல்லாமே. அதனால் உடனே பார்த்து அது என்ன நடவடிக்கைன்றதை கொஞ்சம் எடுக்கணுன்றதை ஒரு சமூக ஆர்வலராக கேட்டுக்கிறேன். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் உள்ள போக்கர் கிளப் மூடும் வரை போராட்டம் தொடரும் என புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் சூதாட்ட கிளப்புகளை மூடக்கோரி பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அதன்படி சில கிளப்புகள் மூடப்பட்டன. ஆனால் இந்த போக்கர் கிளப் இதுவரை மூடப்படாததால் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து மல்லாடி கிருஷ்ணராவிடம் முறையிட்டனர். இதையடுத்து போக்கர் கிளப்பை மூட வலியுறுத்தி அந்த கிளப் இயங்கி வரும் வளாகத்தில் பொதுமக்கள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்த அறிவித்திருந்தார். அதற்காக அப்பகுதி மக்களை போராட்டத்திற்காக அழைப்பு விடுத்து மல்லாடி கிருஷ்ணராவ் விடுத்த வீடியோ பதிவு தற்போது வெளியாகியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் பகுதியில் இலவச அக்குபஞ்சர் மருத்துவ சிகிச்சை முகாமினை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தொடங்கி வைத்தார். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் சந்துமுத்து மாரியம்மன் ஆலய வளாகத்தில் மருத்துவர் செந்தில் தலைமையில் இலவச அக்குபஞ்சர் மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் சிறப்பு விருந்தினராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கலைமாமணி நெல்லை ராஜன் உட்பட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் புதுச்சேரி ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் குடும்ப பெண்கள் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களுக்கு வெகுவாக கவர்ந்தனர். புதுச்சேரி அரியூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஃபேஷன் போட்டியாளர்கள் சங்கத்தின் சார்பில் மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் புதுச்சேரி பட்டத்திற்கான ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் குடும்ப பெண்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து விதவிதமான ஸ்டைலில் ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். இறுதிச் சுற்றில் வசுந்தரா என்ற மாணவி மிஸ் புதுச்சேரி பட்டத்தையும் மிஸ்டர் புதுச்சேரி பட்டத்தை குணசங்கர் என்ற மாணவனும் பெற்றனர். முன்னதாக ஃபேஷன் ஷோவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு நடைபயிற்சி, சீர்படுத்தும் முறை, தோரணையின் வழி, தோல் பராமரிப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை காணலாம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6960 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 950 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.